வச்சு பேசுவோம். அந்த குழந்தை தனக்கே பிறக்கலன்னு என் மகனே சத்தியம் பண்ணுவான். இத்தனை நாள் எங்க அம்மா தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப நான் சொல்றேன், உங்க பொண்ணு எனக்கு வேணாங்க. என்னப்பா எங்க போயிருந்தீங்க இவ்வளவு நேரம்? ஒண்ணு இல்லம்மா, கொஞ்சம் வெளியே போயிருந்தேன். அப்பா டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் அமௌண்ட் கட்டாதனால சும்மா உட்காந்துட்டு இருக்கோம். பில்லு வந்துடுச்சாமா? இந்தாங்கப்பா. இந்தாம்மா. இதை போய் கட்டு வந்துருமா? சரிங்கப்பா. என்னப்பா என்னாச்சு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்கேன். அப்பா உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. எங்க போயிருந்தீங்க சொல்லுங்க. சொல்லுங்கப்பா. மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிருந்தம்மா. மாப்பிள்ளை வீட்டுல இல்ல, எங்கேயோ வெளியே போயிருக்காராம். நீங்க எதுக்குப்பா அங்கெல்லாம் போறீங்க? சும்மா இருமா. விரோதத்தை மனசுக்குள்ளேயே போட்டு வளர்க்க கூடாது. அப்புறம் அது காடு மாதிரி வளர்ந்து போய் அதை அழிக்கவே முடியாம போயிடும். நாம தான் எந்த தப்பும் பண்ணலையே. உறவுக்குள்ள தப்பு சரியெல்லாம் பார்க்க முடியாதுமா. இன்னைக்கு தப்பா இருக்கிறது நாளைக்கு சரின்னு தோணும். அதையெல்லாம் விட்டு கொடுத்து போறது தானே சொந்த பந்தம். ஐயா, மாப்பிள்ளை வெளியே தானே போயிருக்காருன்னு சொன்னீங்க. வெளிநாட்டுக்கு போயிடலையே? அப்புறம் என்ன, போன் போட்டு வர சொல்லுங்க. நீங்களே தயங்கினா எப்படிங்க ஐயா? ஆளுக்கு ஒரு வார்த்தை கூட குறைய பேசியிருப்போம். அதை மனசுல வச்சுட்டு இருந்தா உறவு கெட்டு போயிடும். அதனால தான் சொல்றேன், நீங்க போன் போட்டு பேசுங்க. தேனே, அப்பா சண்டை போட்டதுனால பேச தயங்குறாரு. நீ உன் அக்கா வீட்டுக்காரருக்கு போன் போட்டு பேசுமா. சரி. தேனு, வேண்டாம்மா, போன் போடாத, வேண்டாம்மா. ஏன்பா? எப்படி சொல்லுவேன்? என் பொண்ணோட வாழ்க்கை நாசமா போயிடுச்சு. என்னப்பா என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, இனிமே பத்மினி அவங்க வீட்டுல சேர்த்துக்க மாட்டாங்கம்மா. அப்பா என்னப்பா ஆச்சு? என் பொண்ணோட வாழ்க்கையை நானே கெடுத்து குட்டி சவராக்கிட்டப்பா. பா எதுவா இருந்தாலும் முதல்ல அழாதீங்கப்பா. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிருந்தம்மா. அங்க இதுக்கு மேல நீங்க விளக்கமா சொல்ல என்ன இருக்கு? அங்க இதான் நடந்திருக்கும்னு அச்சரம் பிசங்காம நான் எழுதி கொடுக்கட்டுமா? அந்த வீட்டுல நான் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன்பா. இப்ப என்ன வேண்டாம் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதானே? எனக்கே அந்த வீட்டுக்கு போக பிடிக்கலப்பா. அப்புறம் என்ன? இல்லம்மா, நான் தான் அவசரப்பட்டு அவங்க கூட சண்டை போட்டேன். அப்பா எல்லா வகையிலயும் இவர் நல்ல புருஷனா இருந்து இவர் கூட சேர்ந்து வாழ முடியலன்னா அதுக்காக வருத்தப்படலாம். இப்படி அம்மா முந்தானையில ஓடி ஒளிஞ்சுக்கிற புருஷன் எனக்கு வேண்டாம்ப்பா. நான் இதுக்கு எப்பவோ தயாராயிட்டேன்பா. இவங்க முடிவெடுக்க லேட் ஆயிருக்கு. இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான்ப்பா. இங்க பாருங்கப்பா, உங்க பொண்ணு ஒரு பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிட்டான்னு சந்தோஷப்படுங்க.
சத்தியமா எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. இதுக்காக நீங்க அழறதுதான்ப்பா என்னால தாங்கிக்க முடியல. நல்லது நடந்திருக்குன்னு சந்தோஷப்படுங்க. ஏய், பில்ல கட்டிட்டியா? கட்டியாச்சுக்கா. சரி, இந்த பேக்கெல்லாம் எடுங்க, கிளம்பலாம். அப்பா என்னப்பா ஆச்சு? ஏய் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். கொடுங்க. இல்லம்மா நான் எடுத்துக்கிறேன். வா போலாம். அப்பா, என்னப்பா, அவர் தானே வேண்டான்னு சொன்னாரு. அதுக்கு நாம என்னப்பா பண்ண முடியும்? நீங்க தைரியமா இருந்தாதான் எனக்கு பலமா இருக்கும். இல்லைன்னா அப்புறம் நானும் அழ வேண்டியிருக்கும்பா. இல்லம்மா, நான் தைரியமா தான் இருக்கேன். வாமா போலாம். சூர்யா நிச்சயதார்த்த சம்பந்தமா உங்ககிட்ட பேசுறோம். இப்போ நீ கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும்பா. என்னங்க என்னங்க இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? சரி, எனக்கு இந்த படம் எப்படி இருக்கு? என்னங்க எதுவும் சொல்லாம இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஐயே, இப்படியே சொல்லுவாங்க. சரி, என்னாச்சு உங்களுக்கு? ஒண்ணும் இல்ல. இல்ல, ஏதோ மாதிரி இருக்கீங்க. சரி, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? கெஸ் பண்ணுங்க பாப்போம். தெரியலையே. என்னங்க நீங்க ட்ரை கூட பண்ணாம டக்குன்னு சொல்றீங்க? சரி, என்னனாவது கேளுங்களேன். என்ன? இன்னைக்கு எங்க அம்மாவுக்கு பர்த்டேங்க. ஆமா, அன்னை தெரசாக்கு பிறந்த நாள் மொத்தம் உலகமா கூடி கொண்டாடுறதுக்கு. என்னங்க எவ்வளவு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க சாதாரணமா இருக்கீங்க. இதுக்காக நான் எழுந்து என்ன டான்ஸ் ஆட முடியும்? ஆடினாலும் ஒண்ணு தப்பு இல்ல. சரி, குளிச்சிட்டீங்களா இல்லையா? குளிச்சிட்டேன். சரி, அப்ப வாங்க. எங்க? என்னங்க கேள்வி இது? எங்க அம்மாவுக்கு போய் விஷ் பண்ண வேணாமா? நம்ம போய் எப்படி? எப்படின்னா, ஏன் உங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது சண்டையா? நான் அப்படி சொல்ல வரல. அப்புறம் என்ன, வாங்க. ஏய், நம்ம போய் எப்படி? அவங்க வயசுல பெரியவங்க. உங்களை என்ன ஆசீர்வாதம் பண்ணவா கூப்பிட்டேன்? வாழ்த்து சொல்ல தானே. வாங்க. இதுக்கு என்னங்க இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருக்கீங்க? உங்க அம்மாவுக்கு நீங்க சொல்ல மாட்டீங்களா? எங்க அம்மா பிறந்த நாள்லாம் கொண்டாட மாட்டாங்க. எங்க அம்மா கொண்டாடுவாங்க. வாங்க வாங்க வாங்க. அம்மா, ஹாப்பி பர்த்டே மா. Thank you மா. Thank you. ஹாப்பி பர்த்டே. Thanks தம்பி. இந்தாங்க இத படிங்க. அம்மா, நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தோமே. இங்க பாருங்க, இது திருவேற்காடு விபூதி. அப்புறம் இது வந்து மாங்காடு கோயில்ல ஸ்பெஷல் அர்ச்சனை பண்ணது உங்களுக்காக. இத வச்சுக்கோங்க. I love you so much மா. பாத்தீங்களா அவங்க ரெண்டு பேரும் அம்மாவை எப்படி இம்ப்ரெஸ் பண்றாங்கன்னு? வாங்க விஷ் பண்ணலாம். வாங்க. Thanks மா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஹாப்பி பர்த்டே மா. Thanks மா. Thank you. லவ் யூ மா. இங்க அம்மா எனக்கு என்னங்க விஷ் பண்ணுங்க. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். Thank you மாப்ள. கை கொடுங்க. கை கொடுத்து விஷ் பண்ணுங்க. கொடுங்க. பிறந்த நாள் Thank வாழ்த்துக்கள். you மாப்ள. Thank you. அம்மா, இன்னைக்கு உங்க பர்த்டே. என்ன வேணும்னு சொல்லுங்க, எல்லாத்தையும் நான் தான் சமைப்பேன். அம்மா, இன்னைக்கு குலாப் ஜாமுன் செய்யலாமா? முடியாது. ரசகுல்லா. இல்ல நோ. சரி, அம்மாக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யணும். அம்மா, உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்க. இல்ல நானே பண்ணி. இல்லம்மா, இப்ப சொல்லுங்க, நான் செய்றேன். ப்ளீஸ். சரி. எல்லாரும் சேர்ந்து சரி, நீங்க வாங்க.
என்னங்க ஏன் இங்க வந்து நிக்கிறீங்க? இல்லை நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். ஏங்க அம்மாவுக்கு இன்னைக்கு பர்த்டே, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் பிளான் போட்டுட்டு இருக்கோம், நீங்க பாட்டு போறேன்றீங்க. அதான் இவ்வளோ பேர் இருக்கீங்களா, நீங்கள் சேர்ந்து பண்ணுங்க. சரி, நீங்க போயிட்டு வரும்போது அம்மாவுக்கு ஒரு நல்ல கிஃப்டா வாங்கிட்டு வரணும். ஓகே, பார்க்கலாம். ஹாய் சூர்யா. ஹே, உன் பாத்தியாடி? உங்க ஆள் வந்துட்டாருடி, நான் அங்க கிளம்புறோம். பாய்டி. வாடி, நம்ம போலாம். ஏய், உன் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு ஸ்பீடா ஓடுறாங்க, அவங்கள நிக்க சொல்லு, அவங்கள விசாரிக்கணும். ஏன் எதுக்கு? போலீஸ்காரனை பார்த்து பயந்து ஓடுறாங்கன்னா தப்பு பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். காவல்துறை உங்கள் நண்பன்னு சொல்லிட்டு பொண்ணுங்களை சைட் அடிக்க வந்தா ஓடாம அவங்க என்ன பண்ணுவாங்களா? நீ வேற தப்பா பேசாத. நான் இப்போ லவ் பண்ண வந்திருக்கேன். இந்த காவல்துறை களங்கம் இல்லாதது. சரி சரி, முதல்ல கிளம்புங்க. அப்படி சொல்லு, எங்க போலாம்? கிளம்புங்கன்னா நீங்க மட்டும் போங்கன்னு அர்த்தம். ஐயே, கிராமர் மிஸ்டேக் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் பாக்குற டைமா இது? இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? நாம 2 பேரும் அதோ அங்க இருக்கிற ஜூஸ் கடையில ஜூஸ் சாப்பிட போறோம். எப்படி எப்படி? ஒரே கிளாஸ்ல 2 ஸ்ட்ராவா? ஆப்வியஸ்லி. அதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்க. இதுக்காக வாடகைக்கு வேற ஆளா பிடிக்க முடியும்? ஐயோ, இப்படி நடு ரோட்ல நின்னு பேசினா பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. நீங்க முதல்ல கிளம்புங்க. அதனாலதான் ஜூஸ் கடைக்கு போகலான்னு சொன்னேன். வா போலாம். இத பாரு சூர்யா, நான் ஒரு பொண்ணை ஆசாசியா காதலிச்சு அப்புறம் அவளையே கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். லவ் பண்றதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட பிரச்சனை வந்து இப்போ இது அரேஞ்ச் மேரேஜா வேற ஆயிடுச்சு. கல்யாணம் நடக்கிற கொஞ்ச நாள்லயாவது நாம கொஞ்சம் லவ்வர்ஸா இருக்கலாமே. அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன லவ் பண்ண மாட்டீங்களா? அத பங்கு போடதான் இன்னொருத்தி வந்துருவாளே. என்னது? நமக்கு பிறக்க போற பொண்ணை பத்தி சொன்னம்மா. அழகா இருக்க, வெக்கப்படும் போது ரொம்ப அழகா இருக்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் பார்க்க முடியாதே. இதுக்காகவாது கடைக்கு போலாமே. சரி வா, வந்து பைக்ல உட்காரு. கடை பக்கத்துல தானே இருக்கு. அதனாலதான் என் கூட பைக்ல வர சொல்றேன். ஏன் புரியலையா? எப்படியோ ரொம்ப தூரமா இருந்தா என் கூட வர போறது இல்ல. அட்லீஸ்ட் பக்கத்துல இருக்கிற கடைக்காவது வருவல்ல, அதான் வந்து உட்கார சொன்னேன். சரி போலாம். சார் ஜூஸ். சாப்பிடு. சூர்யா, உனக்கு நான் ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். முதல்ல உனக்குன்னு ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன், வேண்டான்னு சொல்லாத. வேண்டாமே ப்ளீஸ். நான் இதை எதுக்கு வாங்கிட்டு வந்தேன்னு தெரியுமா? எதுக்கு? நீ எப்பவாவது தப்பு பண்ணிட்டு என்கிட்ட சாரி கேட்கணும்னு நினைச்சீனா நீ சாரின்னு சொல்ல வேணாம். இத பார்த்தாலே நீ சாரி சொல்றேன்னு புரிஞ்சுப்பேன். அப்படி என்ன கிஃப்ட்? சாரி தான். சாரி புரியல. சாரி தான் gift. அதான் சாரி கேட்க வேண்டாம்னு சொல்லிட்டீங்கல்ல. சூர்யா, சாரியா? இது சாரியா, கொஞ்சம் பாரியா. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஆமா, என்ன சொன்னீங்க? நான் தப்பு பண்ணிட்டா இந்த சாரி கட்டிக்கணுமா? ஆமா. ஏன் நீங்களும் அப்ப தப்பே பண்ண மாட்டீங்களா? பண்ணா என்னவா? நீங்க தப்பு பண்ணா நான் என்ன உங்களுக்கு தண்டனை கொடுக்கறது? அதுக்காக என்ன இந்த புடவை கட்டிட்டு வர சொல்றியா? ஏன் கட்டிட்டு வந்தா என்னவா? சரி, கட்டிக்கிட்டா போச்சு. சரி, ஜூஸ் குடி.
என்ன ஆச்சியா? இல்ல நீங்க இந்த புடவை கட்டிட்டு வந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். ஐயோ சரி சரி மானத்தை வாங்காத, நான் போய் பில் பே பண்ணிட்டு வரேன். இருங்க, எங்க எஸ்கேப் ஆகுறீங்க? நீங்க இந்த புடவை கட்டிட்டு அப்படியே கதவு பின்னாடி நின்னுட்டு நானி கோனி வைக்கப்படுறத பாக்கணுமே. ஏய் எல்லாரும் பாக்குறாங்கப்பா, சிரிக்காத. இல்ல ஆளை விடு, நான் பில்ல பே பண்ணிட்டு வரேன். பத்மினி, பெட் ரெடி பண்ணிட்டமா, குழந்தை கூட வா. பார்த்து பார்த்து தூக்குங்க. பாத்துமா பாத்து. மா, குழந்தைக்கு வேண்டியதெல்லாம் நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க இல்லாத நேரத்துல பத்மினி என்ன சாப்பிடணும்னு இவங்க 2 பேருக்கு சொல்லி வைங்க. சரிங்க. மா கேட்டுங்கம்மா. சரிங்கப்பா. வாமா வா. என்னடி செல்லும்? காஃபி குடிச்சிட்டு வந்துடுறேன். அக்கா உனக்கு காஃபி வேணுமா? இல்ல வேண்டாம். சரி, நான் போய் குடிச்சிட்டு வந்துடுறேன். டாடா. ஹலோ, யாரு? நான் பத்மினி பேசுறேன். ஏய், நீ எதுக்கு பேசுற? நான் பேசாம வேற யார் பேசுவா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. அத நான் உங்க பையன்கிட்ட பேசிக்கிறேன். நீங்க முதல்ல போன் அவர்கிட்ட கொடுங்க. அவர்கிட்டயும் கொடுக்க முடியாது, செவர்கிட்டயும் கொடுக்க முடியாது. முதல்ல போனை வைடி. அத சொல்ல நீங்க யாரு? ஏய், என்ன உங்க அப்பா உன்கிட்ட எதுவுமே சொல்லலையா? அந்த ஆள் இங்க வந்து நின்னப்போ என் பையனே உனக்கும் அவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டான்.